ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அவல் பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், அவல் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவல் வந்து 1 டம்ளர் இருக்குது. அதுக்கு ஒரு 50 கிராம் மண்டை வெல்லத்தை இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பேக்கெட் பாலும் ஊற்றலாம், இல்லை பசும்பாலும் ஊற்றலாம். எனக்கு வந்து தேங்காய் பால் தாங்க ரொம்ப பிடிக்கும், எந்த பாயாசமாக இருந்தாலும். அதனால நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி எல்லோரும் வந்து சீனி போடுவாங்க. எனக்கு வந்து வெல்லம் போட்டால் தான் பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். சீனியும் போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த அவலை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிடுவோம் தண்ணி ஊற்றி. பாருங்கள், இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் வந்து நம்ம அந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் வச்சுருக்கோம்ல, இதை வந்து வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இருந்தால் பாயசம் சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த திராட்சையை நான் வந்து வறுத்துக்கிறேன். திராட்சையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போது இந்த முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். இதையும் லைட் ப்ரௌனாக வந்தோன்னே எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்பையும் வறுத்தாச்சு. அடுத்ததாக இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அவல், இதை வந்து இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்குவோம். பாருங்கள், இந்த அவலை வந்து நெய்யில் போட்டாச்சு. இதை வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு வாசனைக்காக ஒரு ஏலக்காவை முணுக்கி நான் இதில் போட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் வதக்கியாச்சு. நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாகவும் வந்துருச்சு. இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு இதில் கரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த வெல்லத்தை இதில் போட்டுக்குவோம். போட்டால் இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். பாருங்கள், இன்னும் வெல்லம் கொஞ்சம் கரைய வேண்டியது இருக்குது. இதை வந்து இப்படி இடித்தும் போடலாம் வெல்லத்தை, இல்லைன்னா பால் காய்ச்சியும் ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி சும்மா இடித்து தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்லாம் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கெட்டியான தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாயாசம் வந்து ரொம்ப நல்லதுங்க. இதை குடித்தா கொஞ்சம் இந்த புண்ணாக இருக்கிறது, வயிறு எரிச்சலாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதுக்காகவே தேங்காய் பால் ஊற்றி பாயாசம் செஞ்சால் ரொம்ப நல்லது. பால் பேக்கெட்டு இல்லை பசும்பால் கூட கொஞ்சம் நல்லது பேக்கெட் பாலோட. இருந்தாலும் தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இதில் வந்து அவலை சில பேர் அரைச்சும் போடுவாங்க மிக்சியில் போட்டு. நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் நம்ம பாயாசம் குடிக்கும்போது மென்று சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கொதிக்க வேண்டாம். பாருங்கள், சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து தண்ணியாக இருக்கிறது நம்ம வந்து ஆற வச்சிட்டோம்னா எல்லாமே நல்லா கெட்டியாக வந்துடும் சாப்பிட்ற அளவுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஆறுனதும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவல் வந்து எப்போவுமே வந்து ஆறுனதும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும், இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றிடும் அப்படியே. இப்போ இதை எடுத்து பிரசாதமாக சாமிக்கு வைக்கலாம். பாருங்கள், சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்கு. பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் மகாலட்சுமி பூஜை பண்ணுவேன். அதுக்காக பிரசாதத்துக்காக இந்த பாயாசம் நான் செஞ்சேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.